அனைவருக்கும் வணக்கம். பிரெக்னன்சி கன்ஃபார்ம் பண்ண உடனே ரொம்ப முக்கியமான காமனான டவுட் எல்லா பெண்களுக்கும் வர்றது, காஃபி குடிக்கலாமா? ஒரு நாளைக்கு எவ்வளோ காஃபி குடிக்கிறது சேஃப்? அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு நாளைக்கு கெஃபினோட இன்டேக், அதாவது காஃபியில் இருக்க ஒரு முக்கியமான சப்ஸ்டன்ஸோட பேர் தான் கெஃபின். இந்த கெஃபின் ஒரு நாளைக்கு 200 மில்லிகிராம்ஸ்க்கு மேலே எடுத்துக்க கூடாது. அதாவது ரஃபாக சொல்லணும்னா மார்னிங் ஒரு ஹாஃப் கப் ஆஃப் காஃபி அண்ட் ஈவினிங் ஒரு ஹாஃப் கப் ஆஃப் காஃபி. ஏன்னா காஃபியில் மட்டும் கெஃபின் கிடையாது, நீங்கள் எடுத்துக்கிற எனர்ஜி ட்ரிங்க்ஸ்லையும் இருக்குது, சாஃப்ட் ட்ரிங்க்ஸ்லையும் இருக்குது, டீலையும் இருக்குது, சாக்லேட்ஸில் கூட இருக்குது. அதனால ஒரு நாளைக்கு டோட்டல் கெஃபினோட இன்டேக் வந்து 200 மில்லிகிராம்ஸ்க்கு மேலே இருக்கக்கூடாது. ப்ரெக்னன்சி டயத்தில் கெஃபின் அதிகமாக எடுத்துக்கிட்டா, அதாவது ஒரு நாளைக்கு நிறைய காஃபி குடித்தா என்னென்ன பாதிப்புகள் ஏற்படலாம்? ப்ரெக்னன்சியில் அபார்ஷன்ஸ் ஏற்படலாம். அதுக்கடுத்து குழந்தை குறை மாதமாக பிறக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி குறைவான எடையுள்ள குழந்தைகள் பிறக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமும் குழந்தையோட டெவலப்மெண்ட்டில் நிறைய டிலேஸ் ஏற்படலாம். பிரெயின் டெவலப்மெண்ட்டில் நிறைய ப்ராப்ளம்ஸ் ஏற்படலாம். ஏன்னா கெஃபின் வந்து நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது நஞ்சுக்கொடி வழியாக குழந்தைக்கு போகும். ஸோ அது குழந்தையோட வளர்ச்சியையும் மூளை வளர்ச்சியையும் பாதிக்கும். Hospitals, Karaikudi 8220869995.